ஹாய், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை நம்ம என்னென்னலாம் பிளேசஸ் விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறாங்க. கண்டினியூட்டி பிளாக் தான். நம்ம இந்த ஸ்ரீ லக்ஷ்மி சைவம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. இந்த ஹோட்டலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இந்த முருகன் கோயிலுமே இருக்குது. முருகன் கோயில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தனித்தனி சன்னதியாக ஐயப்பன் சிவன்னு சொல்லிட்டு தனியாகவும் வச்சுருந்தாங்க. இந்த கோயிலேருந்து நான் இந்த வியூ எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது வால்பாறை அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ சாமி தரிசனம்லாம் நல்லா கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. மழையும் இருந்தது. ரொம்ப பெருசாக மழை பெய்யலனாலும் ட்ரிசலிங்ஸ் இருந்தது. ஸோ அந்த வேளை அங்கங்கே நிறுத்தி நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளைமேட் வைஸ் சூப்பராக இருந்ததுனால நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கார் நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி போய் தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வர முடியும். ஸோ நம்ம போகிற இடம்லாம் முன்னாடி வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் அந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தது ரோடு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வியூ பாயிண்ட் கிட்ட தான் நின்று இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் இது தாங்க. ஸோ இங்கேயும் நின்று நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர்னு சொல்லிவிட்டு வெளியே இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் மாதிரி கடை மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தாங்க. ஸோ இந்த கூழாங்கல் ரிவரில் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே வெளியே பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு மேகி, கார்னு, அதுக்கப்புறம் இந்த பீனட்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அப்புறம் அந்த வேலை பார்த்திங்கன்னா பைசன் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கூட்டமாக இருந்ததுங்க ஒரு இடத்துல பைசன். ஸோ பைசன் பார்த்துட்டு சரி பாலாஜி டெம்பிளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாலாஜி டெம்பிளுக்கு தான் போகலான்னு போயிருந்தோம். நம்ம கீழேயே பாலாஜி டெம்பிள் ஆல்ரெடி ஹில்ஸ் தான். நம்ம பாதி தூரம் வரைக்குமே கார் அங்கே போகும். அப்புறம் நம்ம அங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸ் ஏறி போனோங்க. சுத்தமாக என்னால் ஏறவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது 5 o'clock கோயில் க்ளோஸுன்னாங்க. நாங்கள் கரெக்டாக 4:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏறவே. உள்ளே சாமி எதுவுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே மட்டும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே டீ பவுடர் வாங்கினோம். பாலாஜி டெம்பிளோட வியூ சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வால்பாறை போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது கீழே இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்க. வரும்போது பயங்கர பனியாக இருந்தது. அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.